வணக்கம் இடமலம் நேயர்களே. ஊர் முழுக்க கூலி படத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா முக்கிய பிரமுகர்களும் கூலி டிக்கெட் இன்னைக்கு கிடைக்காதான்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட கேட்டு இருந்திருக்காங்க. இதுல விதிவிலக்கே இல்லை அப்படிங்கிறதுக்கு உதாரணமா நம்ம எல்லாரையும் ஆளக்கூடிய முதல்வர் அவர்கள் கூலி படத்தை எல்லாருக்கும் முன்னாடியே பார்த்திருக்காரு. அதுவும் சன் பிக்சர்ஸோட ஒரு ஸ்பெஷலான அவங்களோட ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவருக்காக ஒரு நாள் முன்னாடியே திரையிட்டு காட்டியிருக்காங்க. அதை பார்த்துட்டு ஸ்டைலாக நின்று அந்த படத்தை ரிவ்யூ பண்ணி வாழ்த்தி நல்லா இருக்குன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்களுடைய 50 ஆண்டுகள் சினிமாவில் அவர் வந்ததுக்கான 50 ஆண்டுகளுக்கான வாழ்த்தும் தெரிவிச்சிருக்காரு. இந்த நேரத்தில் முதல்வர் அவர்கள் ஒரு ஜனரஞ்சகமான முதல்வர் அப்படிங்கிற ப்ரூவ் பண்ணியிருக்காரு. மீண்டும் ஒரு முறை வணக்கம் கிஷோர் அவர்கள். வணக்கம். ஸோ திரைப்படம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திரைத்துறையிலேருந்து தான் நிறையா முதல்வர்கள் வந்திருக்காங்க. இவரும் ஒரு நடிகராக இருந்திருக்கார். ஸ்டாலின் அவர்கள், அவருக்கு திரைத்துறை மேலே ஒரு ஆவல் இருக்குன்னு தெரியும். உதயநிதி அவர்களும் நடிகராக இருந்து தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. இந்த நேரத்தில் சன் பிக்சர்ஸ் அவங்களோட உறவினர்களே படம் எடுத்திருக்காங்கன்றப்போ அதை போய் கேட்குறாங்க, கெஞ்சுறாங்க, அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க, நீங்கள் பார்த்து ரிவ்யூ பண்ணால் படம் கொஞ்சம் நல்லா ஓடும்னு. கருணாநிதியுடைய குடும்பத்துடைய அந்த என்ன சொல்கிறது திறமை அப்படின்றதெல்லாம் நமக்கு மூக்காமுத்து காலத்துலேருந்து தெரியும். சரியா? என்ன குதிரைகால் மூக்காமுத்துன்னு சொல்லுவாங்க, அது மூக்காமுத்து. அதே மாதிரி கருணாநிதிக்கே காந்த கண்கள்ன்ற கருணாநிதியோட கண்களை பார்த்தே அப்படியே எல்லாரும் அசந்து விடுவார்கள் அப்படின்னு. நான் ஏன் 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போனோம். அந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா ஐயோ என்ன நடிப்பு. அந்த ஒரே ரத்தம் இருக்குது பாருங்கள், நீங்கள் போய் உட்காந்திங்கன்னா நம்ம காதுலேருந்து ஒரே ரத்தம். சரியா? ஸ்டாலினுடைய நடிப்பு அபாரம். சரியா? அதுக்கு அடுத்தது யார்? நம்ம உதயநிதி ஸ்டாலினுங்கிற அவருடைய இது பார்த்தீங்கன்னாக்கா அவன் ஆக்டிங் ஸ்கில் என்ன அப்படியே அபாரம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா அவன் ஆக்டிங் ஸ்கில்லு? அது என்ன, அது டான்ஸ் வேறு. அது யார் டான்ஸ் டைரக்டர்னு தெரியல. அந்த டான்ஸ் டைரக்டரை கூப்பிட்டு இவங்க சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, என்னென்னா அது ரொம்ப ஸ்டெப்பெல்லாம் கொடுத்துடாதீங்கன்ட்டு. அதனால வேணாம் மச்சான் மேலே ஒரு அமுக்கு கீழே ஒரு அமுக்கு, இது ஒரு டான்ஸ் ஸ்டெப்பு. இல்லை என்னன்னா நம்ம பேசலாம், நம்ம நிறையா ஜாலியாக பேசணும். நம்ம இதெல்லாம் நீ உண்மையாக சொல்லுங்கள். நீங்கள் எத்தனையோ படங்களை பார்த்துருக்கீங்க, நீங்கள் படத்துக்கு ரிவ்யூலாம் கொடுத்துருக்கீங்க. மனசாட்சியில் சொல்லுங்கள். இந்த ஓகேன்னு ஒரு படம் வந்ததுல, அதில் ஹன்சிகாவோட ஹேண்ட்பேக் தானே இந்த உதயநிதி. ப்ளீஸ் அதை நீங்கள் ரோஸ்ட் பண்ணுங்க. நான் ரோஸ்ட் எல்லாம் பண்ணல, நான் உண்மையை கேட்குறேன். நீ மனசாட்சியில் சொல்லுங்கள். சந்தானத்துக்கு துணை நடிகர் தானே இந்த உதயநிதி. சந்தானம் இல்லைன்னா, ஹன்சிகா இல்லைன்னா அந்த படத்தை எவனாவது பார்த்துருப்பானா? இல்லைங்க, இப்போ ஏன் எனக்கு மனசாட்சி கேட்கல அப்படின்னா, நான் என்ன பண்ணேன், என்னோட மனசாட்சின்னு பேசிட்டீங்கனாலே நீங்கள் திமுக காரங்களை பற்றி பேசவே கூடாது. அதுவும் இந்த குடும்பத்தை பற்றி. ஏன்னா மனசாட்சி இருந்தால் 3 மணி நேரம். உங்களுக்கு விஷயம் தெரியுமா இல்லைன்னு தெரியல, அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்தது பாருங்கள். அந்த இடைத்தேர்தலில் எல்லாத்தையும் கூட்டு போய் உட்கார வச்சாங்களே, ஒரு தட்டிக்குள்ளே உட்கார வச்சாங்களே, அது உட்கார வச்சது கூட பரவாயில்லைங்க. அந்த மக்களை போயிட்டு இந்த உதயநிதி படத்தை போட்டு டார்ச்சருங்க. அதை பார்க்கறதுக்கு 3.5 மணி நேரம். அதை எவன் ஏன் பார்ப்பான்? அது இல்லை, எனக்கு நான் சொல்கிறேன், என்னை பேச விடுங்க. இல்லை, கொஞ்சமாவது அறத்தோடு நடந்துக்கணும்னு நினைக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் மனசாட்சிக்கு உறுத்தலாக இருக்குது. ஏன்னா என்னுடைய சேனலில் நான் கூலி படத்தை பார்த்து ஒரு ரிவ்யூ போட்டேன். கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டே ஒருத்தன் என்னை அடித்தா மாதிரி அரைஞ்சா மாதிரி கேள்வி கேட்குறான். துப்புரவு பணியாளர்களை குண்டு கட்டா அப்புறப்படுத்தி அவங்களுக்கு போலீஸ் டார்ச்சர் நிறைய பேருக்கு நடந்திருக்கு, அதை பத்தி பேசாம நீ இதை பேசுறியேன்னு கேட்டிருக்காங்க. அதனால நான் என்ன நினைச்சேன், கிஷோர் அவர்கள் கூட இன்னைக்கு ஒரு பேட்டி எடுப்போமே, இதை குறித்து ஒரு தலைப்பா வச்சு. அதுதாங்க இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம அதுக்கு வருவோம்ட்டு. அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க, மக்களால் வாக்களிக்கப்பட்டு இவர்கள் ஒரு முதலமைச்சராகவோ ஒரு துணை முதலமைச்சராகவோ இவர்கள் எல்லாம் அமர்த்தப்படுகிறார்கள் அப்படின்னும் பொழுது என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில் போய் அமர்த்தப்படுகிறார்கள் இவர்கள் எல்லாரும். சரியா? இவர்களுக்கு பொழுதுபோக்கு இருக்கக்கூடாதா என்றால் இருக்கலாம். முதலமைச்சருக்கு பொழுதுபோக்கு இருக்கக்கூடாதா? காமராஜர் காலத்துலேருந்து நம்ம பார்த்துருக்கோம். எல்லாரும் மாதிரி திரைப்படங்களுக்கு சிவாஜி கணேசன் நடித்த திரைப்படத்திற்கு காமராஜரை பார்த்து ஒரு ரிவ்யூ கொடுத்த இதுவே இருக்குது. சரியா? அதனால் நம்ம முதலமைச்சர் என்பவரும் மனிதர்கள் தான். அவர்களுக்கும் பொழுதுபோக்கு தேவைப்படும். அவர்களும் திரைப்படத்தை பார்க்கலாம், இல்லை ஒரு நாடகத்தை பார்க்கலாம். இதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் எந்த சமயத்தில் நம்ம அது செய்கிறோம்னு இருக்குல்ல. ஒரு இடத்துல ஒரு போராட்டம் நடந்து கொண்டு இருக்கு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க 5 ஏஜென்சி வச்சுருக்காங்க. 5லேருந்து 6 ஏஜென்சி. ஸ்ட்ராட்டஜிக் ஏஜென்சி. இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் அப்படின்னு ஒரு 5-6 ஏஜென்சி வச்சுருக்காங்க. இவங்களோடதே ஒரு நிறுவனம் பெண்ணுன்னு இருக்குது அதில். சரியா? இவங்க எல்லாரும் போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவர் ரிவ்யூ போட்டிருக்காரு, உதயநிதி துணை முதலமைச்சர் ரிவ்யூ போட்டிருக்காரு. இது உச்சகட்டமாக ஆகிட்டுருக்கு. இது தூய்மை பணியாளர்களுடைய இந்த போராட்டம் உச்சகட்டத்தை நெருங்கி, அதாவது பதிவு ரிவ்யூவாக போட்டு அவர் ரிவ்யூ போடுற. அப்போது என்ன அர்த்தம்? அது நீ என்ன சொல்ல வர? என்ன பிரச்சனை நடந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்படல.
நான் கேஷுவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல வரியா? அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக அவங்க போராடிட்டு இருக்காங்க. சரியா? அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பகுதிகள்ல நான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். நான் சொல்றது வந்து 2020, 2021 காலகட்டங்கள்ல இதே வட சென்னையில நான் ட்ராவல் பண்ணும்பொழுது அங்க பார்த்துருக்கேன். பல டீ கடையில. என்ன? அங்கே வந்து அந்த போர்டு வச்சிருப்பாங்க. என்னன்னு வச்சிருப்பாங்க? விடியல். ஸ்டாலினுடைய ஸ்டாலினோட. படத்தோட விடியல் அப்படின்ட்டு. இப்ப நீ ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்ப என்ன பண்ணிருக்கீங்க? ஸ்டாலின் தான் வந்தாரு, வாயில தூக்கி வச்சாரு அப்படின்ட்டு. நான் சொல்றது திராவிட மாடல. இல்லங்க, சரியா? கலாநிதி மாறன் வந்து கம்பல் பண்ணி கூப்பிடுறப்போ எப்படிங்க அதாங்க இருக்கும் நீங்க உங்களுக்கு? யார் வேணா கம்பல் பண்ணி கூப்பிட்டுருக்கலாம். சரியா? நீங்க போய் பார்த்துருக்கலாம். அதை நீங்க விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? இல்ல இதுக்கு பின்னணியில ஒரு விஷயம் ஒரு நடந்ததுன்னு நீங்க இன்சென்சிட்டிவா சொல்றீங்க. உங்களுக்கு தோணலையா வரும்? அதாவது நீங்க ஒரு படத்தை போய் பார்க்குறீங்க. உங்க குடும்பத்தோடைய படம் ரிலீஸ் ஆகுது. அதாவது உங்க குடும்பம் ப்ரொடியூஸ் பண்ணுது. யாரு? இந்த மாறன் சகோதரர்கள், கேடி சகோதரர்கள், திருட்டு கேடி சகோதரர்கள், கேபிள் திருடனும் அவன் அண்ணனும் சேர்ந்து இன்னைக்கு அவனுக்குள்ள பாகப்பிரிவினைலாம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா இவங்க ரிலீஸ் பண்றாங்க. உன் குடும்பம் ரிலீஸ் பண்ணுது. உன் குடும்பம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. யாரு? உன் மகன் ரெட் ஜெயண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. நீங்க டிக்கெட் விலை எல்லாத்தையும் வந்து 1600, 1700ன்னு ஒரே நாள்ல 200 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாமே நீங்க மக்களை சுரண்டி பண்ணியிருக்கீங்க. சரியா? இதெல்லாம் நீங்க பிரைவேட்டா பண்றீங்க. நீங்க தனியார் அப்படின்றத ஒரு போர்வையில நீங்க இதெல்லாமே பண்றீங்க. ஆனால் இதெல்லாம் நீங்க பண்றீங்கல்ல, உன் குடும்பத்துக்கு தான் வருவாய் வருதுல்ல. நீ நினைச்சா உன் வீட்ல வாங்கி பார்க்கலாம்ல அந்த படத்த. அங்க போய் பார்த்து அத போஸ்ட் குடுத்து தான் நீ நிலைநாட்டிக்கணுமா? அப்ப என்ன நீ சொல்ல வர? இல்லங்க நீங்க சொன்னீங்க உதயநிதி அவர்கள் அந்த பதிவு போட்டோன்னா நிறைய வந்து பேக்லாஷ் வந்துச்சுன்னு. அதற்கப்புறம் சில மணி நேரங்களுக்கு அப்புறம் தான் இவர் போறாரு. எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்களா தகவல்? அவங்க போய் சொல்லியிருக்காங்க. சரி. சொன்னதும் கேட்காம இவர் போறாரு. அதாவது நீங்க புரிஞ்சுக்கோங்க, இந்த மக்களை பொறுத்தவரைக்கும் அவங்க ரொம்ப பாவப்பட்ட ஜீவன்கள். உன்னுடைய தந்தை இறந்த பொழுது, கருணாநிதி செத்து போன பொழுது எத்தனை பேர் சாப்பிடாம இருந்தாங்க தெரியுமா? எத்தனை பேர் அழுதாங்க தெரியுமா? எத்தனை பேர் வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க தெரியுமா? இவங்கெல்லாம் ஏன் உன் தந்தை வந்து ஒரு மிகப்பெரிய தலைவராக, அவன் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக பார்த்தாங்க, உன்னை ஒரு உறுப்பினராக பார்த்தாங்க. அந்த மனசாட்சி கூட உனக்கு இருக்காதா? உங்களுக்குலாம் ஒரு பொறுப்புணர்ச்சி கூடுதலா வர வேண்டாமா? இல்ல அந்த போட்டோ வேற ஸ்டைலா அவர் நின்னுட்டு அதான் வெளியிட்டது இன்னும் சொல்றேன். கொஞ்சம் என்ன ஃபியூம் நீ ஆயிடுச்சு. ப்ரூவ் பண்ற? நீ என்ன நிரூபிக்கிற? நீ அங்கே தூய்மை பணியாளர்கள் அங்கே போராடிட்டு இருக்காங்க. அங்க பாருங்க, போய் அவனுடைய மூத்திரத்தை வாங்கி குடின்னு நான் இவங்களெல்லாம். என்னன்னா அங்கே ஒருத்தன் அந்த வீடியோ காமிக்கிறேன். இங்கே கை ஃபுல்லாக அடிபட்டுருக்குங்க. அந்த வீடியோ என்ன இருக்கு? Acid. கை ஃபுல்லாக அடிபட்டுருக்கு. சரியா? அடிபட்டு இது என்ன அவன் தூய்மை பணியில் இருக்கும்போது அடிபட்டுருக்கு. அந்த நபர், அந்த சகோதரர் பார்த்தீங்கன்னா பேட்டி எடுக்கிறவங்ககிட்ட எல்லாம் பேசுறாரு, எங்களுடைய கஷ்டத்தெல்லாம் பேசுறேன் அப்படின்றார். அது பேசினதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? சாப்பிட்றீங்களாம்மா? சாப்பிட்டேன். நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்களா? என் கூட சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அந்த மனிதாபிமானம் இருக்கு பாருங்க. நீ என்ன முதலமைச்சராக இருந்து என்ன பிரயோஜனம்? நீ என்ன 60 தலைமுறைக்கு 70 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? உங்ககிட்ட இல்லையே அந்த மனிதாபிமானம். குறைந்தபட்சம் அதாவது நீ போய் அவங்கள சந்திக்கல. ஒரு முதலமைச்சராக நீ நியாயமாக போய் சந்திச்சிருக்கணும். நீ சந்திக்கல. துணை முதலமைச்சராக அந்த உதவாநிதி போய் சந்திச்சிருக்கணும். சந்திக்கல. இத்தனைக்கும் பாருங்க, போன வாரம் அந்த ரிவ்யூ வருது. என்னன்னு விமர்சனம் வருது. என்ன இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க போராட்டத்தை. இவங்க போராட்டம் ஆரம்பித்து 2வது நாளோ 3வது நாளோ கூலி படத்துடைய ஃபங்க்ஷன் நடக்குது. எங்கே நடக்குது? அந்த ரிப்பன் பில்டிங்க்கு இண்டோர் ஸ்டேடியம், பின்னாலேயே நடக்குது. நேரு இண்டோர் ஸ்டேடியம் நடக்குது. அங்கே வரக்கூடிய துணை முதலமைச்சர் இங்கே வரல அப்படின்ற விமர்சனம் வந்ததுக்கு அப்புறம் கூட, இது இவ்வளோ விமர்சனம் வந்ததுக்கு அப்புறம் கூட நீ வந்து அதுவும் 5000 பேரை அனுப்புகிற, 800 பேரை அப்புறப்படுத்துவதற்கு 5000 போலீஸ்காரங்களை அனுப்புவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்னர் நீ இந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறன்னா நீ என்ன சொல்ல வர? இல்லங்க நீங்க தான் சொல்றீங்க 5 ஸ்ட்ராட்டஜி நிறுவனங்கள் ஒர்க் பண்றாங்க. இது கொஞ்சம் கூட ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். இது அவங்க வெறுப்பை போய் சொல்லியிருக்காங்க. அவங்க போய் சொன்னதுக்கு அப்புறமும் இவர் கேட்க தயாரா இல்லை. அப்பனும் மகனும் கேட்க தயாரா இல்லை. ஏன்னா இவர்களுடைய குடும்பமே இப்படியான குடும்பம். என்ன சரியா? மாலை நேரமானால் இவர்களுக்கு பொழுதுபோக்கு தேவை, இவர்களுக்கு கேளிக்கை தேவை, இவர்களை சுற்றி இந்த மாதிரி புகழ்ச்சி பாடுவதற்கு ஆட்கள் தேவை. இவர்கள் என்ன மக்களுக்காக உழைப்பதற்காக பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறார்களா? கிடையவே கிடையாது. இத்தனைக்கும் பாருங்க, இந்த படத்தில் நான் திருப்பி சொல்கிறேன், இந்த படத்தை தயாரித்தது அவங்களுடைய குடும்பம், இந்த படத்தை விநியோகம் செய்வது அவருடைய குடும்பம், இந்த படத்தை தியேட்டர்களில் யார் யார் என்னென்ன டிக்கெட் விலை நிர்ணயிக்க வேண்டும் என்பது முடிவு செய்வதும் இவருடைய குடும்பம், அதிலும் கட்டிங் அடிப்பதும் இவருடைய குடும்பம். இத்தனையும் அடித்து சுரண்டி என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் என்னங்க கேட்குறாங்க?
23,000 ரூபாய் என் சம்பளம் போட்டியே, அதை 10,000 ரூபாவா குறைச்சிட்டியே அப்படின்ற அந்த ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை தானே கேட்குறாங்க. அவங்க ஏதோ அவங்க அந்த அன்றாடம் காட்சிகளாக இருந்து இத்தனைக்கும் என்ன அவங்க அந்த NULMன்ற அந்த ஒரு திட்டத்துக்கு கீழே வருவாங்க. அதாவது என்ன கணவனை இழந்தவர்கள், அதுக்கு அடிப்படையில் அந்த வேலை என்ன அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள், அப்படி இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய குழந்தைகளை வந்து படிக்க வைக்கணும், அவர்களுடைய எதிர்காலம் இருக்கு இல்லையா, இப்படிலாம் இருக்கே, இதெல்லாம் கேள்விக்குறி ஆயிடுமே அப்படின்ட்டு இவங்களெல்லாம் போய் ஒரு லோன் வாங்க முடியாதுங்க பேங்க்கில். எப்படிங்க தருவாங்க? இவங்க ஒரு வங்கியில் போய் லோன் வாங்க முடியாது. இவங்க கொடுப்பாங்களா? கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட லோன் வாங்க முடியாது. சீட்டு போட்டு சீட்டு கம்பெனியில் போய் சீட்டு போட்டு சீட்டு வந்து அதில் கடன் வாங்குவாங்க. தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் நீ என்னைக்காவது உணர்ந்திருக்கியா? உனக்கு அதை உணர முடியுமா? ஸ்டாலினுக்கு தெரியுமா? அது உதவானந்திக்கு தெரியுமா? நீ என்னைக்காவது போய் உன்னுடைய மகனுக்கோ உன் மகளுக்கோ நீ வந்து ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு யோசிச்சிருப்பியா? ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு யோசிச்சிருப்பியா? நீ என்னைக்காவது உன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ ஏதாவது மருத்துவ செலவு அப்படின்னு வரும்பொழுது அதை கட்டணமே, இவ்வளோ லட்சம் ஆகுமே, இவ்வளோ 1000 ஆகுமே அப்படின்னு யோசிச்சிருக்கியா? நான் பார்த்துருக்கேங்க, நான் நேரடியாக பார்த்துருக்கேன். இதே சிம்ஸ் வடபழனியில் அந்த லீ கிளப் இருக்குது பாருங்கள், அந்த லீ கிளப்பில் மேலே ஒரு பையன், அந்த லீ கிளப் பக்கத்தில், லீ கிளப்பு அரும்பாக்கம் ரோடில் இருக்குது சரியா, அந்த லீ கிளப்பு அதுக்கு பக்கத்தில் ஒரு வீடு, 2வது மாடிலேருந்து ஒரு பையன் குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டான். SSLCயில் அவன் வந்து ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டான். இந்த இடுப்பு கீழே எதுவுமே ஒர்க் பண்ணலை. அவனை கொண்டு வந்து சிம்ஸில் சேர்க்குறாங்க. அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா செலவு பண்ணுறாங்க. நகை எல்லாம் வச்சு வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் அடமானம் வச்சு செலவு பண்ணுறாங்க. அதுக்கு மேலே செலவு பண்ண முடியல சரியா. அப்போது அவங்க போய் கெஞ்சுறாங்க டாக்டர்கிட்ட. என்ன தரவாங்க கெஞ்சுறாங்க? என் பையன் உயிரை காப்பாற்றி கெஞ்சுறாங்க. இல்லை, என் பையனை டிஸ்சார்ஜ் பண்ணுறேன், எல்லாமே போச்சு, எங்கள்கிட்ட வேறு எதுவுமே இல்லை, இனிமேல் என்னால் கட்ட முடியாது. ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபாய் எவன் கட்ட முடியும்? எப்படி கட்டுவீங்க? அதை டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்க கொண்டு போய் ஓமந்தூராரை கூப்பிட்டு போகிறாங்க. அந்த ஓமந்தூராரை கூப்பிட்டு போனோடனே ஓமந்தூராரை சொல்கிறேன், உங்கள் பையன் 90% இறந்துட்டான், ஏற்கனவே 90% இறந்துட்டான், இது 5 நாள் உங்களை வச்சு பணம் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்து அந்த பையன் அங்கே ஒரு 3 நாள் இருந்து 3 நாளைக்கு அப்புறம் இறந்துட்டான் சரியா. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய தவிக்கக்கூடிய நடுத்தர வர்க்கத்தினர் இருக்கிறார்கள். உனக்கு அதெல்லாம் தெரியுமா? இல்லை, முக்கியமாக என்ன கேட்கணும்னு உனக்கு அதெல்லாம் புரியுமா? இல்லை, புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் இல்லைங்க, இவங்களுக்கு புரிய வாய்ப்பே கிடையாது. நான் தான் திருப்பி சொல்கிறேனே, 1967 கருணாநிதி அமைச்சரானதுக்கப்புறம் இவன் குடும்பத்தில் எவன் கஷ்டத்தை பார்த்துருக்கான்? இவன் குடும்பத்தில் எவன் உழைச்சிருக்கான்? இவன் குடும்பத்தில் எவன் வறுமையை பார்த்துருக்கான்? எதுவுமே கிடையாது. எல்லாமே மக்கள் பணத்தை சுரண்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கேவல பிறவிகள் இவர்கள். இவர்களுக்கு எப்படி தெரியும்? இவர்களை கொண்டு வந்து நீ ஆட்சி படத்தில் அமர்த்தினா இவனுக்கு அந்த வலி தெரியுமா, வேதனை தெரியுமா? நீ போய் படம் பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, படத்தை போய் பாரு. ஏன் அவ்வளோ இன்சென்சிட்டிவாக அந்த ஃபோட்டோ வெளியிடுற? ஏன் இன்னைக்கு வெளியிட்டிருக்கலாமே, நாளைக்கு வெளியிட்டிருக்கலாமே, ஏன் உனக்கு அப்போவே வெளியிடணும்? அதாவது அந்த இடத்துல ஒரு வேகம் என்னென்னா, இதனால் நான் பாதிக்கப்படவில்லை என்ன காமிக்கிறோம். இதனால் நீ பாதிக்கப்படவில்லைன்னு சொல்கிறதுனால என்ன ஆக போகுது உனக்கு? அதான் காரணம்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன ஆக போகுது இதனால? இல்லை, உன்னை ஓட்டு போட்டாங்க, உன்னை தூக்கி வச்சு கொண்டாடி உனக்கு ஓட்டு போட்டாங்க, உன்னை வந்து கொண்டு வந்து நீ முதலமைச்சராக வந்து நீ நல்லது செய்வேன்னு உன்னை எல்லாம் கொண்டு வந்து கொண்டாடினாங்களே, அந்த மக்களை சொல்லணும். சரி, இப்போ நான் என்ன கேட்க வந்தேன்னா, இப்போ அந்த காவல்துறை அவங்களை அப்புறப்படுத்தின அந்த விதத்தை பற்றி உங்ககிட்ட பேசணும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, இடமலம் சார்பாக வந்து போன ஒரு நம்மளோட ஹரிஷை வந்து பார்த்தீங்கன்னா தாக்கியிருக்காங்க. அது ஏன்னா ஒரு பெண் மேலே வந்து காலை வச்சு மிதிச்சிருக்காங்க. அதுக்கு ஹரிஷ் வந்து ஏன்னு கேட்டிருக்காரு, நீ பத்திரிகையாளர்னா ஓரமா நில்றான்னு சொல்லிட்டு காலை பிடிச்சிட்டு தாக்கியிருக்காங்க. வளர்மதி அப்படிங்கிற அந்த கம்யூனிஸ்ட் போராளி அவங்க கையை உடைச்சிருக்காங்க. நிலவுமொழி அவங்களையும் கூட்டு போய் நைட் ஃபுல்லாக தனியாக நிலவுமொழி சிந்தாமரையில் நான் திருப்பி சொல்கிறேங்க. நிலவுமொழி சிந்தாமரை இன்னைக்கு நேற்றுக்கு எனக்கு தெரிஞ்ச நபர் கிடையாது. என் சகோதரியை வந்து எனக்கு வந்து 2011 அந்த காலகட்டத்துலேருந்து தெரியுங்க. அந்த சகோதரி எந்த இடத்துலையுமே யார்கிட்டையுமே போய் ஒரு ஒரு பண தேவைக்காகவோ அந்த மாதிரி நிற்கக்கூடிய தன்மானம் கொண்ட ஒரு நபருங்க அந்த நிலவுமொழி சிந்தாமரை. அவ்வளோ ஒரு உன்னதமான சகோதரி. அவங்களுடைய கருத்துக்கள் எனக்கு வேறுபாடு இருக்கலாம், அவங்க கம்யூனிஸ்ட் கருத்துக்களை முன்வைக்க தனியாக கூட்டு போய் தாக்கியிருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்களை எனக்கு வேறுபாடு இருக்கலாம். உன்னதமான சகோதரி அவங்க என்ன பண்ணாங்க? அங்கே வந்து கேள்வி தானே கேட்டாங்க. ஸ்டாலினுக்கு இந்த வரலாறு இருக்குங்க, இப்போ இல்லை, 2009 உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கோர்ட்டுக்குள்ளே போய் ஒரு தகராறு நடந்துச்சு தெரியுமா? அதாவது போலீஸ் உள்ளே போயிட்டு ஜட்ஜெல்லாம் போய் டேபிளுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டாங்க. சில ஜட்ஜு மண்டை உடைக்கப்பட்டது ஹைகோர்ட்டுக்குள்ளே ஞாபகம் இருக்கா? அப்போது கருணாநிதி வந்து மருத்துவமனையில் இருந்தார்.
முதுகுத்தண்டோட சர்ஜரி அப்படின்னு மருத்துவமனையில் இருந்தார். அந்த சமயத்தில் ஸ்டாலினிடம் இந்த கூடுதல் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் இதே மாதிரி நடந்தது. காவல்துறை அத்துமீறல். நீதிமன்றத்துக்குள்ளே இன்னி வரைக்கும் பிளாக் டேன்னு சொல்கிறாங்க, அனுஷ்டிக்கிறாங்க. இன்னி வரைக்கும் பிளாக் டேன்னு அனுஷ்டிக்கிறாங்க. எது? வக்கீல்கள். இப்போ இந்த நிலவுமொழி செந்தாமரை, அவங்க அந்த வளர்மதி, இவங்க எல்லாருமே வந்து தாக்கப்பட்டிருக்காங்க. எப்படி தாக்குறீங்க? அதுவும் வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுறது, அவங்கள போய் தாக்குறது, நைட்டு ஃபுல்லாக. அது தப்பு இல்லையா? என்ன அவங்க பண்ணிட்டாங்க? அவங்க உரிமைக்காக கேள்வி கேட்டாங்க. இதனால என்னங்க? நீ தான் 13 கட்சி கூட்டணி வச்சிருக்க. நீ 2031 ஜெயிக்க போற, 2026 மட்டும் இல்லை, 2031 ஜெயிக்க போற, 2036 ஜெயிக்க போற, 2041 ஜெயிக்க போறேன்னு சொல்ற. இவ்வளவு பெருமைக்கு சொந்தக்காரனான நீ எதற்காக இதற்கு பயப்படுகிற? ஒரு தூய்மை பணியாளர்கள் தான் ஒன்றும் பிரச்சனையா? ரொம்ப அனாயசமா ஹேண்டில் பண்ணிட்டு போக வேண்டியது. ஆனால் உங்களோட ஈகோ ப்ராப்ளம்னால அது எப்படி கொண்டு போறாங்கன்னா, அவங்களை அப்புறப்படுத்துறாங்களே, அப்புறப்படுத்திட்டு எந்த யூனிஃபார்மை போட்டு வராங்க தெரியுமா? அந்த ராம்கே என்ற அந்த ஏஜென்சியோட யூனிஃபார்மை போட்டு வராங்க. வந்து அதை சுத்தப்படுத்துறாங்க அந்த இடத்த. அதாவது என்ன, நீ சிக்னல் அனுப்புற, நான் இதை பற்றிலாம் கவலையே பட மாட்டேன், எக்ஸிக்யூட் பண்ணணும்னா நாங்கள் பிரைவேட் ஏஜென்சி முடிவு பண்ணோம்னா முடிவு பண்ணுதான் அப்படின்னு சென்டிங் மெசேஜ் மாதிரி தாராளமாக செய்ய. உன்னுடைய அதிகாரம்லாம் எவ்வளோ நாள் கொள்ள வச்ச முடியும்? இல்லை, 7 மாதம். அதான் இறுதியாக கேட்கணும்னு நினச்சேன். இப்போ பத்திரிகையாளர்கள், கஷ்டப்படுற அந்த தூய்மை பணியாளர்கள், இல்லை பாதிக்கப்பட்டவங்க, இந்த செய்தியை பார்த்த மக்கள், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசக்கூடியவர். நீங்கள் அதிமுக ஒரு ஆதரவாளராக இருக்கீங்க. பட் நியூட்ரலாகவே ஒரு பத்திரிகையாளராக எனக்கு இதை பார்க்குறப்போ, ஒரு ஆட்சி இப்படி இருந்துச்சுன்னா வேற ஒரு ஆட்சி மாறணும், அப்போ தான் ஜனநாயகம் நிறைய. இல்லை, மக்கள் இதை நினைவில் வச்சு அதை ஓட்டு போடுறதுல காட்டுவாங்களா? இது ஞாபகம் வச்சிருப்பாங்களா? சொல்றீங்க அதிமுக ஆதரவுன்றது ஒரு பக்கம் வைங்க, எனக்கு அதிமுக ஆதரவுன்றது ஒரு பக்கம் வைங்க. ஆனால் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று யாராவது நினைத்தால் அவர்களை விட ஒரு மனித சமூகத்திற்கு எதிரானவர்கள் இருக்க முடியாது அப்படின்றதான் நான் சொல்ல வரக்கூடியது. நீ வேற என்ன வேணால் நினச்சிக்கோ, நீ எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறதுல உன் இஷ்டம், நான் அதுக்குள்ளே போக விரும்பல. ஆனால் இந்த ஆட்சி தொடர்வதற்கு நீ துணை போனால் அதை விட மிகப்பெரிய ஒரு பாவச் செயல் இருக்க முடியாது. அதுதான் நீங்கள் சொல்ல. இந்த ஆட்சி தொடர்வதற்கு யார் துணை போனாலும், அது எந்த வகையில் துணை போனாலும், மறைமுகமாக துணை போனாலும், நேரடியாக துணை போகலாம், எந்த வகையில் துணை போனாலும் உங்களை விட ஒரு பாவச் செயல்களை செய்யக்கூடிய நபர் இருக்க முடியாது. இதான் உங்களோட மெசேஜ். கண்டிப்பாக இதுதான் சத்தியமான உண்மையும் கூட. மிக்க நன்றி உங்களோட பதில்.